இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். மீண்டும் ஒரு புதிய நாள், மீண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். துக்கத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இன்று நம்மை மகிழ்ச்சிப்படுத்த விளைகின்றார். இறை வார்த்தை தருகின்றார். நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, உடைய வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களை திடப்படுத்துகின்றேன். நாங்கள் இதயத்தில் இந்த வார்த்தையை நிலைநிறுத்த வேண்டும், இதை எங்களுடைய வாழ்வாக்க வேண்டும். அதற்கு இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் முழந்தாள் படியிட்டு உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். நீர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றான் என்று நீர் சொல்லி இருக்கின்றீரே. உம்முடைய சொல் ஒவ்வொன்றிலும் நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தை. அன்று மாலை இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்களுக்கு அக்கரைக்கு அழைப்பவர் இயேசு. இக்கரையில் நீ போராடியது போதும், துன்பப்பட்டது போதும், இங்கு முடங்கி கிடக்க கூடாது. வாருங்கள், கடவுளின் மகத்துவத்தை காண அக்கரைக்கு செல்வோம். அக்கரையில் என்ன சிறப்பு? பேய் பிடித்து நலிந்து போன, வாழ்வை இழந்து போன, வாழ்க்கை என்ன என்று அறியாத ஒருவரை நலமடைய செய்வதுதான் அக்கரையின் சிறப்பு. இயேசுவின் வார்த்தையை கேட்டு வாழ்க்கையின் அக்கறைக்கு செல்ல தீர்மானித்தால் வாழ்வில் விடுதலை நிச்சயம். வீழ்வது பலவீனம், வீழ்ந்து கிடப்பது மதியீனம். எழுந்து நட என்று திருப்பாடல் சொல்லுகின்றது. எழுந்து நடப்பவர்களால் மட்டுமே இயேசுவோடு அக்கறைக்கு பயணிக்க முடியும். வாழ்வில் வீழ்ந்து கிடப்பவர்களால் இயேசுவோடு அக்கறைக்கு பயணிக்க முடியாது. வல்லமை, சக்தி, ஆற்றல் அனைத்தும் இயேசுவிடமிருந்து வருகிறது. இயேசுவின் ஆற்றலில் அவரோடு நாம் பயணிப்போம். அக்கறைக்கு அழைப்பவர் இயேசு. அழைப்பின் குரலுக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையை தந்து நமக்கு ஆசீர்வதிக்கும் போது, துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், கண்ணீர் மத்தியில் இக்கரையில் நான் துன்பப்படும் போது ஆண்டவர் என்னை அழைத்து, நீங்க இருக்க வேண்டாம், என்னோடு வா என்று அழைத்து மீண்டும் ஒரு வாழ்க்கையை தர இந்த இறை வார்த்தையை நமக்கு தருகின்றார். எனவே ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கின்ற மக்களாக, அவருடைய வழியில் நடக்கின்ற மக்களாக மாறுவோம். இன்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.